நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது நினைத்தால் மட்டும் வராது, அப்படிதானே? வெற்றிங்கிறது நினைத்தால் மட்டும் வராது, அதுக்காக என்ன பண்ணணும்? உழைக்கணும். உழைத்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைப்படுவோம். ஏதாவது ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும், நம்ம பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு அதை நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும். உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பார்க்குறீங்க, உங்களுடைய நெய்பர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரியா? நம்ம கூட படிக்கிறவங்க இப்படி தான் இருக்கும். இது சாம்பிளிங், ரேண்டம் சாம்பிளிங். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படிங்கிற ஒரு டூலில் சொல்லுவோம். இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரேண்டம் சாம்பிளிங் மாஸ்டர்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆர் எம்ஃபில் பிஹெச்டி பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாம்பிளிங் டெக்னிக் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் பார்க்குறீங்கல்ல, நம்ம நெய்பர்ஸ் பார்க்குறீங்கல்ல, இப்படி தான் இருக்கும் ஓவரால் தமிழ்நாடு அப்படிங்கிறது. இப்போ கூட ஒருத்தர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மைனாரிட்டி கமிஷனுடைய ஹெட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? அவர் ஹீஸ் மை ஃப்ரெண்டு. அவர் நிறைய டிஎன்பிஎஸ்சிக்காக அவர் ரெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அந்த ரெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதுனுடைய அந்த சேனலோட ஓனர் அவர். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அந்த டிஸ்கிரிபன்சி நிறைய முறைகேடுகள் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அவர் தான் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ அவர் உள்ளே இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் நான் கூட நேற்று அனுப்பியிருந்தேன், பார்த்தீங்களான்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் அதிகமாக வருது, அதிகம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்காக உழைக்கணும். ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்தாரா ஒருத்தர், அங்கே திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருந்தாரா? பார்த்தீங்களா? பார்க்காதவங்க கை உயர்த்துங்க. நான் இன்னும் பார்க்கல சார், பார்த்துருங்க. ஏன்னா டெய்லி ஒரு டெய்லி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மார்னிங் மோட்டிவேஷன் சொல்லி போட்டு அனுப்புகிறோம். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், என்ன தான் நம்ம 99% ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் அந்த 1% அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நாள் ஆரம்பிக்கிறது சூப்பராக இருக்கும். ஏதோ ஒன்று நமக்கு சும்மா வந்தோம், அப்படியே படித்தோம், உட்காந்தோம், போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உள்ளேயுமே ஒரு சோர்வு இருக்கும். நிறைய அந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து தான் நம்ம வர்றோம், அப்படி தானே? வீடுகளில் ஒரு சூழல் இருக்கும், நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆர் ஃபிசிக்கல் டயர்டு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில நேரங்களில் மென்டலி டயர்டாக இருக்கும். என்னடா படிக்கிறோம், நமக்கு வரவே மாட்டேங்குது, மார்க் வரவே மாட்டேங்குது, அல்லது புரிய மாட்டேங்குது, அல்லது ஏதோ ஒன்று நமக்கு டிஸ்டர்ப்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம சாதிக்கணும். அதுக்கு எங்கேயோ ஒரு எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற ஒரு கிடைக்கணும் இல்லையா? கிடைக்கணுமா இல்லையா? ஸோ அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு தான் நான் நம்ம அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெய்லி வச்சுட்ருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். நம்மளுடைய டெலகிராம் அப்படிங்கிறதுல டெய்லி அப்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 முறையாவது பாருங்கள். ஒரு ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறத பாருங்கள், அது லேட் ஈவினிங் பாருங்கள். நேற்றுக்கெல்லாம் நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன், நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கொஷின் பேங்கு, நம்ம அந்த பிற அகாடமி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. யார்கிட்ட இருந்து என்ன விஷயம் இருந்தாலும் எடுத்துக்கணும். பேசுகிற புரியுதா? யார்கிட்ட என்ன விஷயம், நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கணும். அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே போல் நம்ம நடத்துறது நம்மளாக இருக்கலாம் கூட, மற்றவங்க அது கொஷின் பேப்பரை மற்றவங்ககிட்ட இருந்தால் நம்ம பார்க்கணும். ஸோ மற்றவங்ககிட்ட இருந்து அந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது நம்ம நடத்துனது அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கா, நம்ம ரீச் ஆகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆகஸ்ட் 8 எழுதிக்கலாம். இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் பக்க செய்தியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொரு அந்தமாக இருக்கக்கூடிய பாடங்களை நம்ம படிச்சுட்டு போவோம். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவ். இந்த கிளாஸ் தான் உங்களை டிசைட் பண்ண வைக்கும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துலேயும். ஸோ நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கா? பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னாவே என்ன ஆர்டிகிள்? 202. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக என்னது? 202. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 112 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 112. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 202. நான் சொல்லியிருக்கேன், இந்த 2 இருக்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். இப்போ இப்போ எக்ஸாம்பிள் 72 அப்படின்னு ஒன்று இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இங்கே 161 இருக்கு. 72, 161 எது சம்மந்தப்பட்டது? பப்ளிக் பர்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது மன்னிப்பு. அது குடியரசுத் தலைவர் வழங்கக்கூடியது. 72 பொது மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். ஆயுள் தண்டனையை கூட்டலாம், குறைக்கலாம், அல்லது மரண தண்டனையை கூட அவர் நிப்பாட்டி வைக்கலாம். இங்கே 161, இங்கே 161. இந்த மாதிரி 2 படிக்கணும். 52, 62 யாரு? பிரசிடென்ட். சரியா? அப்ப 152, 162 கவர்னர் ஞாபகம். சார் 124 அப்படிங்கிறது 147 சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது. என்னங்க? சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ். அப்ப ஹை கோர்ட்டுக்கு என்ன,
அந்த ஒவ்வொரு இதாக நம்ம ரெண்டு ரெண்டா படிச்சிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். ஸோ எழுதி வச்சுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனமா. 15 அப்படிங்கிறது அந்த பேக் எடுமா ஆயிஷா எடுத்து வைங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 நீதிபதிகள் அப்படிங்கிறது நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. 15 நீதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நம்ம இது ஒரு இட் இஸ் அ கீவேர்ட். அப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்லாம் நம்ம படிக்கலாம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் அப்படி படித்தோம் அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்ட் வந்து 6 நம்ம படித்தது தான். உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற ஹைகோர்ட். அப்போ வந்து பார்ட் வந்து 6 ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லி கேட்டாவே 214 இருந்து 232 வரைக்கும் 214 214 214 இருந்து 232 வரைக்கும் இதோட ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. இதோட ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு 1861 1861 தான் நமக்கு வந்து ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஹைகோர்ட் ஆக்ட் அப்படி தோன்றின முதல் ஹைகோர்ட் அப்படிங்கிறது எம்பிசி, மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற 3 ஹைகோர்ட் அப்படிங்கிறத முத உருவாச்சு. இப்போ 25 இருக்கு. இப்போ அட் பிரசன்ட் வந்து 25. அட் பிரசன்ட் வந்து 25 இருக்கு. உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறதுல அதிகபட்சமாக எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஆனால் அங்கே 38ன்றது இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு 38 அப்படிதானே? 34 இருந்து 38. எஸ். ஆன்லைன்ல எப்போதாவது ஒரு எஸ்ஆர் சொல்லிக்கலாம் இடையில. எஸ் 34 to 38. அப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து எப்போ சார் அப்படி சொன்னா 1862. இப்ப தர்ம அதிகாரி இருக்காரா? தர்ம அதிகாரி இருக்காரு. எத்தனை நீதிபதிகள் உள்ள வராங்களா சென்னைக்கு? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 பேர் உள்ள வராங்க, நீதிபதிகளா வர்றாங்க. அப்ப நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறது யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யாருங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நீதிபதிகள்னு சொன்னாவே மாவட்ட நீதிபதிகள் தவிர்த்து மற்ற எல்லா நீதிபதிகளும், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், சீஃப் ஜட்ஜு, சரியா, சிஜிஐ எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். யாரு தான் பதவி பிரமாணம் செய்வார்? அதுதான் கவர்னர். பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதா கவர்னர். சரி, யாரு பதவியிலிருந்து நீக்குவா? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் அப்படிங்கிறது, பாராளுமன்றம் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி நீக்கும் அப்படின்றது. சரி, யாரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க? கொலிஜியம் எந்த வருஷம்? ஸோ 1993 1993. NHRC எந்த வருஷம்? 1993. அது என்ன பாடி? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஆனால் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி ஃபுல்லாக படிச்சிங்களா? இதோட கிளை எங்கே இருக்கு? மதுரையில் இருக்கு. இதோட பெஞ்ச் 2004 onwards அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை பேசிய முதல்வர் ஜோசப் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நேற்றைய பட்ஜெட் அப்படிங்கிற விவாதம் அப்படிங்கிறது. முழுக்க அப்படியே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு மெம்பரும் நமக்காக என்ன குரல் கொடுக்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் அந்த மாதிரி கேட்டாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, களத்துக்கு வரணும். இதுதான் ஆரோக்கியமான விவாதம். அதே மாதிரி இவங்க பிரேமலதா விஜயகாந்த் கிளியராக பேசினாங்க. அவங்களோட ஸ்பீச்செல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, அழகான பேச்சு என்ன மாதிரி இருந்துட்டு. அதே மாதிரி நேற்று பாக்கியராஜ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரங்கல் தீர்மானம் அப்படிங்கிறது பண்ணாங்க. ஏன் 5 முறை முதல்வராக இருந்த திமுக தலைவர் அவருக்கு ஏன் பண்ணலை? நேற்று அவருடைய நினைவு நல்ல ப்ளீஸ் அந்த இதில் 5 முறை இருந்திருக்காங்க. 25 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ பண்ணியிருக்கலாம்ல. இதெல்லாம் வந்து நாகரிகமான பேச்சு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுக்குறதுலேருந்து, மற்றவங்களை மதிக்கிறதுலேருந்து, அந்த டைம் கொடுக்குறதுலேருந்து, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து சாமானியர்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, பிரஜை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் நல்ல ஒரு விஷயங்க. சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்துட்டோமா? ஸோ இது முதல் பக்க செய்தியில் இருக்குது. பெரியாறு அணை எழுதுங்க. அடுத்த கீவேர்டு இது பெரியார் அணை அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ இந்த பெரியார் அணை அப்படிங்கிறது முல்லை பெரியாறு எந்த 2 மாநிலங்கள் சொன்னோம்? தமிழ்நாடு கேரளா. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? இடுக்கிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. அதனாலே இதுக்கு இடுக்கி அணைன்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முல்லை பெரியாறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அணையை கட்டியது யார்? கர்னல் வில்லியம் ஜான் பென்னி குயிக். இவர் பிரிட்டிஷ் அந்த மக இருக்கக்கூடியது. பிரிட்டிஷ் கர்னல் வில்லியம் ஜான் பென்னி குயிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனால் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேனி, உசிலம்பட்டி வந்துடுது, மதுரை வந்துடுது,
ராமநாதபுரம் வந்துடுது, விருதுநகர், இந்த மாதிரி இருக்க மாவட்டங்கள் பூராமே இதனால பயனடையக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது. இது எங்கே போய் கலக்குது? பே ஆஃப் பெங்கால போய் கலக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா? முல்லை பெரியாறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது வந்து இன்று முதல் தண்ணீர் திறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதல் தண்ணீர் திறக்கிறாங்க பாசன வசதிக்காக. இந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த அந்த மாதிரி நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸ்? காவேரியா? ஓப்பன் வெல், திறந்தவெளி கிணறு, திறந்தவெளி கிணறு பாசனம். இதனால இதுதான் 14 லட்சம் இருக்கு, 14 lakhs, 14 லட்சம் அந்த திறந்த வெளி கிணறுகள். 14 லட்சம் அப்படிங்கிற திறந்த வெளி கிணறுகள் அப்படிங்கிறது மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்றது. அதே மாதிரி பிரதான ஆறுகள், இந்த பிரைமரி ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டால் 16 + 1 17 இருக்கு. ஸோ நேற்று கூட பார்த்தோமா, குண்டாறு, காவேரி, இன்னொன்று கோதாவரி, குண்டாறு, காவேரி, இவங்களை இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்களா? காவேரி இணைச்சா எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போதோ காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போதோ சொன்னார் ரஜினிகாந்த். அவங்க சொன்னாங்க அப்போவே நான் 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி அதாவது நதி இணைப்புக்கு, நதியை இணைச்சிங்கன்னா நான் 1 கோடி ரூபாய் அப்போவே தரேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி கூட அவங்க பிரேமலதான்றேன், அவங்களுடைய ரஜினிகாந்தோட மனைவி லதா அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போவும் ஹி இஸ் ரெடி டு கிவ் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் இணைச்சிங்கன்னா அப்படிங்கிறது. ஸோ நதிநீர் இணைப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். விவசாயம்ங்கிறது எந்த பட்டியலில் வருது? அதாவது யூனியன்ல வருதா, ஸ்டேட்ல வருதா, கன்கரண்ட்ல வருதா? ஸ்டேட். எஜுகேஷன் கன்கரண்ட்ல வருது. எல்லாம் வருது, கன்கரண்ட்ல வருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டுக்காக எந்த அவமானத்தையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் யூபிஐ, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்களா சார்ஜ் எடுக்கிறோன்னு, ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொதுமக்களின் யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் இல்லையா? பொதுமக்கள் நீங்கள் ஃபோன்பே, ஜிபே பயன்படுத்துறதுக்கெல்லாம், பேடிஎம் பயன்படுத்துறதுக்கெல்லாம் கட்டணம் கிடையாது. ஆனால் நேற்றுக்கு விவாதத்தில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு கட்டணம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூபிஐ என்னப்பா? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். பேடிஎம்னா பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. சரி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டேர்ம்ஸ் ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐஎம்பிஎஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதோட லிமிட் தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த டைம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? பேங்கர் செக்னா என்ன, டிடினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து எழுதுங்க, இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத், இந்த திட்டம் முக்கியமான ஒரு திட்டங்க. ஸோ மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு திட்டம், பப்ளிக் ஹெல்த் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேட்டடான ஒரு திட்டம் ஆயுஷ்மான் பாரத். அப்போ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2359 மருத்துவமனைகள் அப்படிங்கிறது சேவை பட்டியலிருந்து நீக்கமா. ஏன்னா அவங்கெல்லாம் விதிமீறல் அப்படிங்கிறது இருக்கு, ரூலை வயலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2359 2359 அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ஸை வந்து நீக்கியிருக்காங்க. அது ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்தஸ்தை இழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2359 மருத்துவமனைகள் சேவை பட்டியலிருந்து நீக்கம். யாருங்க நம்ம இந்தியாவுக்கு பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர்? ஜேபி நட்டா. தமிழகத்துக்கு யாரு? அருண்ராஜ், த ஹானரபிள் மினிஸ்டர் அருண்ராஜ், முன்னாள் ஐஆர்எஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்தால் வழக்கு, உயர்நீதிமன்றம் உத்தரவு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் ஆதித்யா இருப்பா, ஆதித்யா எஸ், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், இதான் டாஸ்மாக். யாரு இந்த துறைக்கான அமைச்சர்? ஆதித்யா. நேற்று கூட பார்த்தோம் மிஸ்டர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த துறைக்கான அமைச்சராக இருக்கிறாரு. ஸோ 700 கடைகளுக்கு மேலே நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நேற்றுக்கு அந்த விவாதத்தில் சொல்லியிருந்தாங்க, பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. நான் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், அப்படிங்கிறதா டாஸ்மாக். அப்போ மிஸ்டர் விக்னேஷ் அந்த துறைக்கான அமைச்சர். நீங்கள் இந்த பள்ளிகளுக்கு அருகாமையில் அல்லது கோவில்களுக்கு அருகாமையில், பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க விருகம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொகுதி அப்படிங்கிறதுல நான் இருக்கேன்.
அவங்க வீடு அங்கே தான் இருக்கா, விஜயகாந்த் அவங்களுடைய வீடு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலு, ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குது, கரோடியா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு அருகாமையிலே இன்னும் நீக்கப்படாமல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம பார்க்குறோமே காரைக்குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாண்டியன் தேட்டருக்கு பக்கத்தில் மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. அதுக்குள்ள மகரிஷி வித்யா மந்திர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பக்கம் கம்பன் கற்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. இதுக்கு பக்கத்துலானே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணார தெரியுது பக்கத்தில் இருக்குது. ஒரு ரூல்னா ரூல் தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். 500 மீட்டர்ஸுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிற ஸ்கூலோ அல்லது ஹாஸ்பிட்டல்ஸோ ஆறு இந்த மாதிரி கோவிலோ ஆறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுங்க, இது முக்கியமானது. இன்னைக்கு உண்டான செய்திகளில் நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்கள், கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி டீட்டெயில் பேசியிருக்கோம். முல்லை பெரியார் அணை குறித்து டீட்டெயில் பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பேசியிருக்கோம். யூபிஐ பற்றி பேசியிருக்கோம். அவதானே? ஸோ டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த மினிஸ்டர் யார் யார் அப்படின்லாம் பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து எழுதி வச்சுங்க. அம்பிகா வந்தாச்சாமா? ஓகேப்பா, ஓகேம்மா. ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க? பாரத பெண்களின் சிந்தனை செயல் அனைத்தும் தன் நன்மையை நோக்கி நேர்மையானதாக இருப்பதால் அவர்களின் ஆற்றல் அளப்பரியதாக இருக்கிறது, அவர்கள் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுதி வச்சுங்க, அந்நிய நேரடி முதலீடு, FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல டாப் 3 நேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? இல்ல, ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர். ஃபர்ஸ்ட் யாரு? சிங்கப்பூர். அதுக்கப்புறம் தான் மொரீசியஸ், அதுக்கப்புறம் அமெரிக்கா. சிமோகா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். சிமோகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியாவில் டாப் 3 நேஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர், செகண்ட் மொரீசியஸ் அண்ட் தேர்ட் ஒன் அமெரிக்கா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல எந்த துறைக்கு வந்து 100% இன்சூரன்ஸ் செக்டார். இது எத்தனையாவது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2025 2025. ஆமாம் தானே? 2025 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் எப்போ? 1956 இன்சூரன்ஸ் ஆக்ட் எப்போ? 1938 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ? 2025. ஸோ 2025 அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. அப்போ உற்பத்தி சேவை துறைகளில் மேற்கொள்ளப்படுவது உண்மையான அந்நிய நேரடி முதலீடாகும். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் முதலீடுகளும் அந்நிய முதலீட்டில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய முதலீடும் அந்நிய நேரடி முதலீட்டில் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் ஈட்டிய ஈவுத்தொகையை தனது தாய்நாட்டுக்கு அனுப்பும்போது அது செலுத்தல் சமநிலை கணக்கின் நடப்பு கணக்கு, அதாவது பேமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அதில் ஈக்குலிபிரியம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறத வந்து பற்றி முக்கியமாக சொல்லியிருக்காங்க. யாருங்க நமக்கான ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? மரியம் வில்சன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு 44% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீர் திட்டம் எழுதுங்க. அண்ணன் சீர் திட்டம் பார்த்தோமா? தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமா? எத்தனை கிராம்? 1 கிராம். அண்ணன் சீர் அப்படிங்கிறதுல 8 கிராம். அண்ணன் சீர்ல 8 கிராம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு பட்டு புடவை கொடுக்குறாங்க. பாருங்க, அண்ணன் சீர் திட்டத்தை 812 கோடியில் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் லா மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. யாரு முன்னாள் லா மினிஸ்டர்? ரகுபதி அவர்கள். திருமயம் தொகுதி. எஸ், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரகுபதி அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல்வர் குறித்து அவதூறு பேச்சு, திமுக எம்எல்ஏ உரிமை மீறல் விசாரணைக்கு உத்தரவு. ஸோ பேரவைத் தலைவர் அறிவிப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வருத்தம் தெரிவித்தார் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. கொஞ்சம் பேசாதீங்க, கொஞ்சம் கவனிங்க, எழுதி வச்சுங்க. நாடாளுமன்றத்தில் 2 அவைகளும் அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒத்திவைப்பு. 2 அவையும். ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவா? லோக்சபா அப்படிங்கிறது 543, 543. ராஜ்யசபா 245. லோக்சபானா ஸ்பீக்கரா? ராஜ்யசபானா சேர்மனா? ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவா? சேர்மன் சிபி ராதாகிருஷ்ணன். எத்தனை முறை கூடும்? 3 முறை கூடும். எத்தனை முறை கூட்டப்படணும்? 2 முறை கூட்டப்படணும். எத்தனை நாட்களுக்கு மேலே போகக்கூடாது? 6 மாசத்துக்கு மேலே போயிடக்கூடாது. 6 மாசத்துக்கு மேல இன்டர்வல் வந்துடக்கூடாது, இடைவெளி வந்துடக்கூடாது. சரியா? ஒரு மெம்பர் எத்தனை நாளைக்கு மேல ஆப்ஷன் ஆகும்? 20 நாளைக்கு மேல. ஒரு கூட்டம் நடத்தப்படனா மினிமம் பார்ட்டிசிபென்ட் மெம்பர்ஸ் 10%. குவாரம் 10% குவாரம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது. 0R அப்படிங்கிறது எப்போ? 12 to 1. 0R அப்படிங்கிறது யாரோட பீரியட்ல ரொம்ப ஃபேமஸ்?
சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி ஸ்பீக்கராக இருந்தபோது அப்படிங்கிற பார்த்தோம். அண்ணா போஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரசிடென்ட் யாரு? நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் சஞ்சீவ ரெட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இது முக்கியமானதாக பார்க்கப்படுது. வெற்றி தறி எழுதி வச்சுக்கோங்க. வெற்றி தறி. இந்த வெற்றி தறி விற்பனையகம் அப்படிங்கிறத சொல்றோம். தறி அப்படிங்கிறது. ஸோ யாருங்க? ஹேண்ட்லூம், அதுக்கான மினிஸ்டர். கைத்தறிக்கான மினிஸ்டர் அது கூட்டுறவுத்துறை. காந்திராஜுங்கிறது கூட்டுறவுத்துறை. அவர் கரெக்டா விஜய்க்கு பின்னாடியே வந்திருப்பார். நம்ம முதலமைச்சருக்கு பின்னாடியே வந்திருப்பார். விஜய் பாலாஜியா? அவர் அந்த ஊருக்கார தான். கரூரா ஈரோடா? அவர் அந்த தொகுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. சீக்கிரம் சொல்லுங்க. விஜய் பாலாஜி. எஸ், விஜய் பாலாஜி. அவர் தான் கைத்தறித்துறை அமைச்சர். ஹேண்ட்லூம், கைத்தறி அப்படிங்கிறது, நெசவு அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. விஜய் பாலாஜி அவங்க தான். ஸோ அரசு விரைவு பேருந்துகளில் ரூ. 10க்கு பயணி குடிநீர். 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தராங்களா? விரைவு பேருந்துல 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் தராங்க அப்படின்றது சொல்லப்படுது. இணையவெளி வர்த்தகம் மூலம் கைத்தறி பொருட்களை உலக சந்தையில் சேர்க்க முடியும். குடியரசுத் தலைவர் இப்போ கூட சொன்னாங்க. என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநாடு நடந்துட்டு இருக்கு டெல்லியில. அரிசி இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் எங்க அதுக்கான ஆராய்ச்சி மையம் இருக்கு? ஒடிசால கட்டாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒடிசா கட்டாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? நாட்டின் 86,360 முதுநிலை மருத்துவ படிப்பிடங்கள் மத்திய அரசு எழுதி வச்சுங்க. பிஜி மொத்தம் எவ்வளோ சார் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் 86,360. 86,360. இதுலேயே அதிகமாக பிஜி எங்கே சார் இருக்குன்னா கர்நாடகாவா? கர்நாடகாவில் தான் பிஜி அதிகமாக படிக்கிறாங்க மெடிக்கலில். ஸோ பிஜிக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். யார் இப்போ சிபிஐயோட தலைவர்? லோகண்டே இருக்காரு. யார் செக்ரட்டரி? பரத்வாஜ், வருண் பரத்வாஜ் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ சீட்டுங்க மொத்தமாக இருக்கு? 86,360 பிஜி அப்படிங்கிறது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? கர்நாடகா அப்படிங்கிறது இருக்காங்க. கர்நாடகா. தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 8,025 தான் இருக்காங்க. 8,025. ஸோ அவங்க ஒரு 10,000 இருக்காங்க. 10,000 இருக்கிறாங்க. இவங்க 8,000. தமிழ்நாடுன்றது 8,000 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட். இப்போ யார் பீகாரில் இடைத்தேர்தலில் ஜெயிச்சா? பிரசாந்த் கிஷோர். இந்த பிரசாந்த் கிஷோர் எந்த கட்சி? ஜன் சுரக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி. எந்த ஊர்ல ஜெயிச்சாங்க? பங்கீப்பூர்ல ஆல்ரெடி யாரு வந்து எம்எல்ஏவா இருந்தா? நிதின் நவீன் அப்படிங்கிறது இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிச்சு. சபலன்கா அப்படிங்கிறவங்க எந்த ஊர் சொன்னோம்? பெலாரஸ் அப்படிங்கிறது. இந்தியாவுடன் பயிற்சி டெஸ்ட் இலங்கை 11 அப்படிங்கிறது. ஸோ திறமைகளை கண்டறிய உதவும் மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா எழுதிச்சுங்க. கேலோ இந்தியா இது முக்கியமானதுங்க. கேலோனா விளையாடுன்னு அர்த்தம். கேலோனாவே விளையாடு. கேலோ இந்தியா திட்டம். இப்போ கடைசியா கேலோ இந்தியா அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? கடைசியா எழுதி வச்சுங்க. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஃபாலோ சொல்லியிருந்தேன்? ஆர்டிகல்ஸ் வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 10 சொல்லுங்க. சங்கல்யான், இந்த சந்திராயன் மங்கள்யான் அப்படிங்கிறோட டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த டேட்டு இயரு அப்படின்னு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கியாமா? சரி, சந்திராயன் வச்சிருக்கீங்களாப்பா? எங்க சொல்லுங்க. சந்திராயன் 1 சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெரியதர்ஷினி இந்த உங்க சத்தம். அக்டோபர் 22, 2002ங்க. 8 அக்டோபர் 22, 2008. இதான் சந்திராயன் 1. மயில்சாமி அண்ணாதுரை நம்ம தானே? அவர் தான் அதுக்கு இதுவாக இருந்தார். சந்திராயன் 1. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 22, 2008. அக்டோபர் 22, 2008 சந்திராயன் 1. சரி, யார் சொல்றா? சந்திராயன் 2 சத்தமா சொல்லணும். ஜூலை 22, 2019. ஜூலை 22, 2019 அப்படிங்கிறது தான் சந்திராயன் 2. சந்திராயன் 2 அப்படிங்கிறது வெற்றியா தோல்வியா? ஜூலை 22. அப்ப ஜூலை 22, 2019 ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 22, 2019 அப்படிங்கிறதா என்னதுப்பா? சந்திராயன் 2 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சந்திராயன் 2 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எஸ். அடுத்து சந்திராயன் 3 ஜூலை 14, 2023. 20 பிரிகன்றது ரோவர். சரி, இப்ப சந்திராயன் 1 அப்படிங்கிறது அக்டோபர் 22, 2008. அக்டோபர் 22, 2008. சந்திராயன் 2 ஜூலை
22/2019 அப்படிங்கிறது. அப்போ இது வந்து சந்திராயன் 3. ஓகே, அப்போ ஹேலோ இந்தியா நாளைக்கு தெரிஞ்சுட்டு வாங்க. ஹேலோ இந்தியா பற்றி கூடுதல் விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் முக்கியமான கேம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி. துருக்கியோட பழைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒட்டோமான். துருக்கி கான்ஸ்டாண்டினோபிளை எப்போ கைப்பற்றுச்சு? 1453. 1453. அப்போ பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம். நான் நேற்று பேசினேன்ல, அதோட பேக்ட்ராப் தான் இது. பாகிஸ்தான், சவுதி, துருக்கி இவங்க 3 பேரும் கூட்டு போட்டிருக்காங்க, பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. தாய்லாந்து பள்ளியில் துப்பாக்கி சூடா. இந்திய வம்சாவளி அனில் மேனன் விண்வெளி நடை அப்படிங்கிறது இந்திய வம்சாவளி அனில் மேனன். இப்போ ககன்யான் பார்த்தோம்ல, ககன்னா என்ன? ககன்னா வானம், யான்னா ஸோ வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது. ககன்யான் அப்படிங்கிறது திட்டம் அப்படிங்கிறது வந்து எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர். 3 பேர் 3 நாள் தங்குவாங்களா? ஆனால் போகிறது 4 பேர், 3 பேர் 3 நாள் தங்குவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். ரைட். ஸோ ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது என்ன ஃபெஸ்டிவல்? ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஓணம் பண்டிகை. ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் எந்த ஊரில்? கேரளாவில். தமிழ்நாட்டில் பொங்கல். கர்நாடகாவில் மகர சங்கராந்தி. அஸ்ஸாமில் பிஹு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே போல நமக்கு பஞ்சாப்ல பைசாகி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ 10:30 ஆகுது. ஒரு 1 மினிட் பாருங்க குயிக்காக. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர். நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னு சொல்லி பாருங்க. அந்த கீவேர்ட்ஸில் கூடுதல் விஷயங்கள் என்ன பேசியிருக்கோம்னு சொல்லி பாருங்க. அதே போல் மங்கள்யான் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். மங்கள்யான் எழுதியிருக்கீங்களா? மங்கள்யான் அப்படிங்கிறது மாம் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஸ் ஆர்பிட் மிஷன். மங்கள்யான் அப்படிங்கிறது வந்து மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறது, மாம் அப்படின்னு சொல்லுவோம், மார்ஸ் ஆர்பிட் மிஷன். மங்கள்யான் 1 யார் எழுதியிருக்கா? நவம்பர் 5 2013. மங்கள்யான் 1 அப்படிங்கிறது நவம்பர் 5 2013 அப்படிங்கிறத எடுத்துங்க. மங்கள்யான் 2 1 தானே? 1 தான் இருக்கா? இருக்கு. நவம்பர் 5 2000 அந்த மாதிரி இருக்கக்கூடியது 13. மங்கள்யான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மங்கள்யானா மாம்னா மார்ஸ் ஆர்பிட் மிஷனா? அந்த செவ்வாய் அப்படிங்கிறது எத்தனையாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோளா இருக்கு? 4வது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இன்னர்ல இருக்கா அவுட்டர்ல இருக்கா? இன்னர்ல தான் இருக்கு. இன்னர்ல முதல்ல இருக்கிறது மெர்க்குரியா? மெர்க்குரிக்கு அப்புறம் வீனஸா? வீனஸுக்கு அப்புறம் எர்த்தா? எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ். இதுக்கு தான் டெரஸ்ட்ரியல் பிளானட்னு சொல்லுவோம், அல்லது ராக் பிளானட்னு சொல்லுவோம். ராக் அல்லது வந்து சாலிடு. TRS ஞாபகம் வச்சுக்கணும். TRS டி ராஜேந்தர் சிம்பு. TRS டி ராஜேந்தர் சிம்பு அப்படிதான் சொன்னேன் நான். மூவி ஸ்கூலில் இங்கிலீஷ் மாஸ்டர் ஜெயா டிவிலையும் சன் டிவிலையும் வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு மெர்க்குரி தான் ஸ்மாலஸ்டா. அதே மாதிரி பெருசு அப்படின்னு கேட்டால் ஜூபிட்டரா? பெருசுனா ஜூபிட்டர் அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுமே என்ன திசையில் சுற்றுது எக்ஸப்ட் டூ மார்ஸ் வீனஸ் மட்டும் மேற்கிலிருந்து கிழக்காக இல்லை, கிழக்கிலிருந்து மேற்காக. எல்லாமே ஈஸ்ட் டு வெஸ்டா, வெஸ்ட் டு ஈஸ்டா? வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் வீனஸ், ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போ கோள்கள் வீனஸ் அண்ட் யுரேனஸ் தான். யூவி கரெக்ட், யுரேனஸ் அண்ட் வீனஸ். ஆனால் மெர்க்குரியும் வீனஸ் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது? சப்ளானட் கிடையாது, துணை கோள்கள் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கோள்களுக்கு சுய ஒளி உண்டா? கிடையாது. சூரியன் இருந்துதான் அது வந்து வாங்கி பிரதிபலிக்குது, சூரியன் வாங்கி தான் பிரதிபலிக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எர்த் அப்படிங்கிறது லிவிங் பிளானட்டா? யாரு வந்து ரெட் பிளானட்? மார்ஸ். யாரு ப்ளூ பிளானட்? எர்த் ப்ளூ பிளானட். யாரு கிரீன் பிளானட்? சனியா? யுரேனஸ்.
அதிகமான துணைக்கோள்கள் யாருக்கு உண்டு? ஜூபிட்டர். 63 இருக்கு ஜூபிட்டர் அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிளானட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி இருக்குது? ஸோ ஜாகிரபிலையும் படிப்போம், ஃபிசிக்ஸ்லையும் படிப்போம் அப்படிங்கிறது. ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் முடிச்சாச்சு, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் முடிச்சாச்சு. அடுத்த தலைப்பு எழுதி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற தலைப்பு. ஸோ இந்தியன் பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் தம்பி சுரேஷ் இருக்காரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அடுத்த கிளாஸ் அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அப்படியே